Hi hello friends, ஒரு வழியா பாய் சீசன் 4 முடிஞ்சிருச்சு. மற்ற சீசன்ஸை கம்பேர் பண்ணையில் இந்த சீசனில் நிறையா ப்ளஸ்ஸும் இருக்குது, அது நேரம் மைனஸும் நிறையாவே இருக்குது. அது என்னென்னங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீசனை பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். பார்க்காதவங்க பார்க்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மற்ற சீசன்ஸில் ஆக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க, ஸ்டோரியும் இருக்கும், அதே நேரம் ஆக்ஷன் சீன்ஸுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த சீசனில் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, ஆனால் அவ்வளோவா இல்லை மற்ற சீசன்ஸை கம்பேர் பண்ணல. இந்த சீசனில் நிறைய கேரக்டர்ஸுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நிறைய கேரக்டருக்கு தேவையில்லாமல் ஒரு ஸ்டோரியை போட்டு நாசமாகவும் ஆக்கியிருக்காங்க. அப்படி கேரக்டர் டெவலப்மெண்ட் பீக்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யாருன்னா ஹோம்லேண்டர், புச்சர், ஹியூகி, மெயினாக ஏட்ரெயினுக்கு தான் இந்த சீசனில் செம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சீசன் 1ல் வில்லனாக இருந்தவரை சீசன் 4ல் ஹீரோவாகவே மாற்றிட்டாங்க. அதே நேரம் கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்பவே மோசம். தேவையில்லாத ஸ்டோரி ஆட் பண்ணி சொதப்பிருக்கிறது யாருக்குன்னா நம்ம ஃப்ரெஞ்சியை தான் சொல்லணும். ஃப்ரெஞ்சி அண்ட் கிமிக்கோ, அவங்க ரெண்டு பேருமே சொதப்பிட்டாங்க. கிமிக்கோ கூட பரவாயில்ல, ஃப்ரெஞ்சியை சேர்க்கவே முடியாது. அவனுக்கு தேவையில்லாமல் ஒரு ஸ்டோரி எழுதி அவனை கேயாக காமிச்சு திரும்ப ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சு, அது எதுக்கு தேவையில்லாமல்? அந்த கேரக்டருக்கு அந்த ஸ்டோரியே அவங்க எழுதலை, சும்மா சமாளிச்சு விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்லைட்டுக்குமே ஸ்டோரி பாதி ஓகே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரம் மற்ற சீசன்ஸில் இல்லாத ஒரு விஷயம் இந்த சீசனில் இருந்துச்சு. என்னன்னா ஒவ்வொரு எபிசோடுமே நம்ம ஹோம்லேண்டர் என்ன பண்ணுவாருங்கிறதே நம்மளால கணிக்க முடியல. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த 7ல் புதுசாக சேர்ந்த கேரக்டர்ஸ் ஃபயர் கிராக்கர்லாம் எதுக்குன்னே தெரியல, தேவையில்லாத ஆணிங்கிற மாதிரி. அவளை வச்சு கொஞ்சம் ஸ்டோரி எழுதியிருக்காங்க, பட் ஆனால் எனக்கு அது தேவையில்லாத ஆணிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரம் சேஜ், இந்த கேரக்டர் வந்ததுலேருந்து லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா அந்த சேஜோட அந்த கேரக்டர் இன்வால்வ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு இந்த ஸ்டோரியில். சீசன் 5லையுமே கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம ஜென்வியில் வந்த கேரக்டர்ஸான சாம், அப்புறம் கேட், அவங்களெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய ஸ்டோரி இந்த பாய் சீரீஸில் அவங்க ரெண்டு பேருக்குமே இல்லை. மேபி ஃபியூச்சரில் இருக்கலாம் சீசன் 5ல், ஆனால் இந்த சீசனில் கிடையாது. ஜென்விக்கு எப்படின்னு சீசன் 2 வரதான் போகுது. மற்றபடி மதர்ஸ் மில்க் மற்ற சீசன்ஸ் மாதிரியே இந்த சீசன்லேயே அவருக்கு ஒரு நல்ல ஸ்டோரி தான் எழுதியிருந்தாங்க. அவரை பற்றி குத்தமே சொல்ல முடியாது, ஏன்னா அவர் தான் மெயினாக மேக்ஸிமம் எபிசோடில் நம்ம பாய்ஸ் டீமை லீட் பண்ணி கொண்டு போகிறதே அவர் தான் இருந்தாங்க. ஏன்னா புச்சருக்கே ஆல்ரெடி எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது இந்த சீசனில். அவர் ரயனை காப்பாற்றணும், இவரோட உடம்பையும் பார்த்துக்கணும், இவரும் கொஞ்ச நாள் செத்து போயிடுவார், எப்படி ஹோம்லேண்டுக்கிட்ட இருந்து ரயனை பிரித்து கூட்டு வருது, ரயன் ஒத்துக்குவானா மாட்டானா, அதே நேரம் இவருக்குள்ளே அவர் போராடிக்கிட்டு இருக்காரு, இவருக்குன்னு சில சூப்பர் பவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக புச்சரை கொண்டு போயிட்டு இருந்தாங்க எபிசோட் லாஸ்ட் வரைக்கும். அதே நேரம் இந்த சீசனில் ஜென்வியில் மற்ற கேரக்டர்ஸை ஜென்வி சீரீஸில் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்கல்ல, அது எங்கெங்கிறதே இந்த சீசனில் காட்டவே இல்லை. அதிகபட்சம் சீசன் 5ல் தான் காட்டுவாங்க, இல்லை ஜென்வி சீசன் 2ல் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம 7ல் மிஞ்சி இருக்க மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர், நாயர், டீப், அதே நேரம் ஃபயர் கிராக்கர். இப்போ சேஜுமே லாஸ்ட் எபிசோடில் ஜாயின் ஆகிட்டா. அப்புறம் நம்ம ஆஷ்லி அந்த வீ எடுத்துக்கக்கூடிய அந்த சீன் செமையாக இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு என்ன பவர் கிடச்சிச்சுங்கிறத அவங்க இந்த சீசனில் காட்டலை, ஃபியூச்சர் சீசன்லாம் காட்டுவாங்க. விக்டோரியா நியூமன் அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த சீசனில். ஆனால் ஃபைனல் எபிசோடில் நம்ம புச்சர் அவங்களை போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிட்டாங்க. அது எதிர்பார்க்காத விஷயம் தான். நம்ம புச்சரோட பவர்ஸ், அவர் வெனமாவே மாறிட்டாரு. அவரோட பவர்ஸ் ஃபுல்லாகவே வெனமோட பவர் மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான விக்டோரியா நியூமனே ஈஸியாக பிச்சு போட்டிருப்பாரு. அதுலேயே தெரியும் அவரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. இந்த சீசனோட எண்டிங்கை சொல்லி ஆகணும், அதை எதிர்பார்க்கவே இல்லை. மற்ற எல்லா சீசனையும் முடிக்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் எல்லாருமே பிரிஞ்சு போகிற மாதிரி காமிச்சாங்க, புச்சர் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி காமிச்சாங்க. திடீர்னு அப்படிலாம் இல்லை, எல்லா சீசனையும் முடிக்கிற மாதிரிலாம் முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல பிடிக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அதாவது நம்ம ஹோம்லேண்டரே இறங்கி சூப்ஸ்க்கு ஆர்டர் போட்டு நம்ம பாய்ஸ் டீமை ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் ஃபைனல் எபிசோடு வரைக்கும் நம்ம ஏட்ரெயின் எங்க இருக்காரு, அவரோட ஃபேமிலி, அதாவது அவரோட அண்ணன் பையங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறத காட்டவே இல்லை. கண்டிப்பா சீசன் 5ல் தான் நம்ம அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே நேரம் சோல்ஜர் பாய் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. மொத்தத்தில் இந்த சீசனில் நிறைய மைனஸும் இருக்குது ப்ளஸும் இருக்குது. என்னதான் ஜவ்வா இழுத்து ஒவ்வொரு எபிசோடையும் கொண்டு போனாலும் ஃபைனல் எபிசோடில் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. இனிமேல் ஃபியூச்சரில் சீசன் 5ல் அவங்க எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, ஏன்னா சீசன் 5ோட நம்ம பாய் சீரிஸ் முடிய போதுங்கனால அவங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஸ்டோரி எழுத போகிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே நேரம் சீசன் 5க்கு முன்னாடி ஜென்வி சீசன் 2 நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சீசன் 5க்கு முன்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த சீசன் எப்படி இருந்துச்சு, இந்த சீசனில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு, என்னென்ன பிடிக்கலங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.